உங்களோட நிலத்துக்கு சொந்தமான பத்திரம் கையில் இருக்குது. ஆனால் பட்டா இல்லைனாலும், நீங்கள் குடியிருக்கிறது நத்தம் நிலமாகவே இருந்தாலும், அந்த இடத்துக்கு பட்டா வேணும்னாலும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கையில் இருக்கிற பத்திரம் எந்த இயரில் பதிஞ்சது, நீங்கள் பத்திரம் வாங்கும்போது அந்த இடம் என்னவா இருந்தது, வெறும் நிலமாக இருந்ததா இல்லை குடி இருந்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்திரம் பதியும் போது அந்த இடத்தினுடைய மதிப்பு என்ன, இது எல்லாத்தையுமே வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட உங்களோட ப்ரூஃபோடு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா கிடச்சிருங்க. இதுவே நீங்கள் குடியிருக்கிறது நத்தம் நிலமாக இருந்துச்சுன்னா நத்தம்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நத்தம் நிர்வாக வட்டாட்சியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அதே போல் நீங்கள் எந்த வருஷம் பட்டா பதிஞ்சிங்க, பத்திரம் பதிஞ்சிங்க, பத்திரம் பதியும் போது அந்த நிலம் என்னவாக இருந்துச்சு, அதனோட சொத்து மதிப்பு, பத்திரத்தினுடைய எண் சரியாக கொடுங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா கிடச்சிருங்க. அப்படி அவங்க மூவ் பண்ணாத நிலையில் உங்களுக்கு பட்டா கொடுக்க மறுத்தாங்கன்னா நீங்கள் இதை லீகலாகவே ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நிலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எல்லா நிலத்துக்குமே பட்டா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்களோட அனுபவ நிலத்தை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமானது தான். அதுக்கான ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இது மாதிரியான பட்டா சிட்டா நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா TN News 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.